Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna program paathom appadina ஒரு 2 நம்பர்ஸ்க்கு LCM எப்படி நாம பைத்தான் கோட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படினா நம்ம பார்த்தோம். சோ previous வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்கக்கூடிய ப்ரோகிராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ASCII value எப்படி நாம பைத்தான் கோட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படினா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So ASCII value கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி first ASCII னா என்ன அப்படினு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு அப்ரிவேஷன் இருக்கு. என்ன அப்படினா American Standard Code for Information Interchange அப்படினு சொல்லுவாங்க. So இந்த ASCII கோட்னா என்ன அப்படினா character encoding technique. So இந்த character encoding techniqueல என்ன பண்ணுவாங்க அப்படினா நம்ம கிட்ட இருக்க characters இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட இருக்க charactersக்கும் அதுக்கு அப்புறமேட்டு symbolsக்கும் ஒவ்வொரு numerical representation வந்து நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. So இந்த numerical representation இருக்கு இல்லையா, so இந்த numerical representation தான் நம்ம வந்துட்டு ASCII code அப்படினு சொல்லுவோம். So for example நம்ம கிட்ட என்னென்ன characters இருக்கு அப்படினா A ல இருந்து Z வரைக்கும் நம்ம கிட்ட வந்து characters இருக்கு. So இதெல்லாம் வந்துட்டு charactersல வரும். Symbolsல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற இந்த டாலர் சிம்பல், அதுக்கு அப்புறம் question mark, இந்த hash, அதுக்கு அப்புறம் கமா, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து symbols வரும். So இந்த ASCII கோட்ல என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த ஒவ்வொரு characterக்கும் இந்த ஒவ்வொரு சிம்பலுக்கும் ஒவ்வொரு நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. So for example இப்போ இந்த character A இருக்கு இல்லையா, இந்த small a இருக்கு இல்லையா, இதுக்கான ஈக்குவலண்டான ASCII நம்பர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 97. So அடுத்து இந்த B இருக்கு இல்லையா, இந்த B க்கு ஈக்குவலண்டான ASCII கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு 98. So ASCII value சொல்லுவாங்க, ASCII கோட்னு சொல்லுவாங்க, ASCII டேபிள்னு சொல்லுவாங்க. So இந்த மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் எந்த நேம் வேணாலும் வச்சு சொல்லுவாங்க. So இந்த இடத்துல ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன் தரோம் இல்லையா, ஸோ இதை எல்லாத்தையுமே தான் நம்மளுக்கு வந்து ASCII கோட் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது எக்ஸாம்பிளாக காட்டணும் அப்படின்னா பாருங்கள், இதுதான் வந்துட்டு ASCII கோடு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸ்மால் a அப்படின்னா அதுக்கான ASCII வேல்யூ வந்துட்டு 97, B அப்படின்னா 98, C அப்படின்னா 99. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து Z வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸுக்குமே இருக்கும். ஸோ 9ங்கிற நம்பருக்கு ஈக்குவலான ASCII கோட் என்ன அப்படின்னா 57, அதுக்கப்புறம் 7ங்கிற நம்பருக்கு வந்துட்டு 55. இந்த மாதிரி ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சிம்பிள்ஸுக்கும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஸோ இந்த சார்ட் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த சார்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு இப்போ கேரக்டர்ஸ் ஏல இருந்துட்டு Z வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 0 இருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி சிம்பிள்ஸுக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக ASCII கோடில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்மால் ஏக்கு தான் இதோட கோடு வந்துட்டு 97, அதே மாதிரி ஸ்மால் பிக்கு தான் இதோட கோடு வந்துட்டு 98. இதுவே கேபிட்டல் A கொடுத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ASCII கோடு வரும், கேபிட்டல் B கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு வேற ஒரு ASCII கோடு வந்து வரும். ஸோ ASCII கோடு பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லெட்டருக்கு வேற, கேபிட்டல் லெட்டருக்கு வேற. ASCII கோடோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா கேரக்டர் என்கோடிங் டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ ASCII கோட்னா என்னன்ட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பைத்தான் கோடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் இந்த கேரக்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது எப்படி பைத்தான் கோட் வந்து இந்த ASCII வேல்யூஸை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஏக்கு அதோட ASCII கோட் வந்து 97, பிக்கு வந்து 98ன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பைத்தான் கோடில் கொடுத்து நாம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இதுக்கும் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் என்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா ஒரு கேரக்டர் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏன்னு ஒரு கேரக்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த கேரக்டரோட ASCII வேல்யூ வந்துட்டு 97 அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லணும். பிகாஸ் நம்ம இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஏவோட ஈக்குவலண்டான ASCII வேல்யூ வந்து 97. ஸோ இந்த இன்புட் கொடுத்தோம்னா இந்த அவுட்புட் வந்து கொடுக்குதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன்.
ஸோ ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா உங்கள் கேரக்டர் என்டர் பண்ணுங்கன்னு கேட்குது. நான் வந்துட்டு ஸ்மால் ஏ கொடுத்துட்டு நான் என்டர் தரேன். ஸோ என்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ASCII வேல்யூ ஆஃப் A is 97 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தான் நாம் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைனில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கேர் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இன்புட் ஆஃப்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல நான் வந்து என்னோட என்டர் ஆக வேண்டிய டெக்ஸ்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் யுவர் கேரக்டர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்புட் ஆஃப்ங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து யூசர் கிட்டேருந்து ஒரு வேல்யூவை வாங்குறதுக்காக நம்மளுக்கு இந்த இன்புட் ஆஃப் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு கேரக்டரை தான் நம்ம வந்துட்டு அதோட ASCII வேல்யூ என்ன நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ கேரக்டர் வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஓகே தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த இன்புட் ஆஃப்னுங்கிறத நான் இன்ட்டாவோ ஃப்ளோட்டாவோ நான் எதுவுமே கன்வெர்ட் பண்ணல. பை டிஃபால்ட் இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் வெறும் இன்புட் ஆஃப் மெத்தட் மட்டும் கொடுத்து நான் கேரக்டரை வாங்கியிருக்கேன். ஸோ என்ன கேரக்டர் வாங்குறேன் அப்படின்னா ஏனுங்கிற கேரக்டரை நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கினதுக்கு அப்புறமேட்டு இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா கேரக்டர்ங்கிற வேரியபிளில் ஏன்னு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ASCII வேல்யூ ஆஃப் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரக்டரில் என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். கேரக்டரில் என்ன இருக்குது அப்படின்னா ஏ இருக்குது. அந்த ஏவை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கனால இந்த இசையும் நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ORD ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ORD அப்படின்னா ORD ஆஃப் கேரக்டர் அப்படின்னா இந்த இடத்துல ஏன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ORD ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ASCII வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ எந்த ஒரு வேல்யூவை நம்ம வந்துட்டு இந்த ORDக்குள்ளே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கான ஈக்குவலண்ட்டான ASCII கோடை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ இப்போ இந்த இடத்துல ORD ஆஃப் கேரக்டர்னு கொடுத்துருக்கேன்ல. ஸோ ORD ஆஃப் A அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ASCII வேல்யூ வந்துட்டு 97. ஸோ அந்த 97 நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த ORD ஃபங்க்ஷன் வச்சு வெவ்வேறு கேரக்டர்ஸ்க்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ORD ஆஃப் Bன்னு கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் எனக்கு ஈக்குவலண்ட்டாக 98 அப்படின்ட்டு எனக்கு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த Bயோட ASCII வேல்யூ வந்துட்டு 98 அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவே இந்த ORD ஃபங்க்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ ORD ஆஃப் B கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நேம் எரர் தான் வரும். ஸோ அந்த எரரில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த B is not defined அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த B என்னன்ட்டு நீங்கள் வந்து முன்னாடியே டிஃபைன் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வெறும் Bன்னு கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு வேரியபிள்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி நேம் B is not defined வரும். ஸோ இதுவே இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் B is equals to ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நான் வந்துட்டு எஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த கோடை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரன் ஆகும். ஸோ எப்படி ரன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல Bயில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே எஸ் அப்படின்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எஸ் கொடுத்துருக்கிறதுனால ORD ஆஃப் எஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கும். அதாவது எஸ்ஸோட ASCII வேல்யூ என்னன்னு பார்க்கும். எஸ்ஸோட ASCII வேல்யூ வந்து 115. அதனால 115 வந்திருக்கு. ஸோ இது 115 தானான்னு அப்படின்னு நம்ம இந்த சார்ட்டில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எஸ்ஸோட வேல்யூ வந்துட்டு 115 தான். ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ORDக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஒரு கேரக்டர் நீங்கள் தரீங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் டபுள் கோட்ஸ்குள்ளே எது கொடுத்தாலுமே அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு வேரியபிளை தான் பார்க்கும். நீங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாமல் நீங்கள் இந்த இடத்துல ஒரு கேரக்டர் மட்டும் நீங்கள் டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி வந்த மாதிரி நேம் எரர் தான் வரும். ஸோ இப்போ இதுவே நம்ம வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ORD ஆஃப் டபுள் கோட்ஸ்குள்ளே நான் கேபிட்டல் A கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன்ல ஸ்மால் ஏக்கு வந்துட்டு வேறு ASCII வேல்யூ இருக்கும், கேபிட்டல் ஏக்கு வந்து வேறு ASCII வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ்க்காக தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ முன்னாடி பாருங்கள் ஸ்மால் ஏ கொடுக்கும்போது அதோட ASCII வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 97 வந்தது. இதுவே நான் கேபிட்டல் ஏ கொடுத்தேன் அப்படின்னா அதோட ASCII வேல்யூ வந்து எனக்கு 65 அப்படின்ட்டு வரும். ஸோ ஸ்மால் ஏக்கு வந்து வேறு, கேபிட்டல் ஏக்கு வந்து வேறு. ஸோ ASCII கோடு பொறுத்த வரைக்கும் அது ஸ்மால் ஏவை வேறையாக கன்சிடர் பண்ணும், கேபிட்டல் ஏவை வேறையாக கன்சிடர் பண்ணும். ஸோ இதுவே இப்போ இந்த இடத்துல நான் ஏ எடுத்துகிட்டு கேபிட்டல் B கொடுத்துட்டு ரன் பண்ணாலுமே அதே தான் வரும். ஸோ ஸ்மால் பியோட வேல்யூ வந்து 98, கேபிட்டல் பியோட வேல்யூ வந்துட்டு 66. ஸோ இப்போ நம்ம கேரக்டர்ஸில் செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை அடுத்து வந்துட்டு எப்படி சிம்பிள்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ORDக்குள்ளே என்ன தரேன் அப்படின்னா ஏதோ ஒரு சிம்பிள் வந்து நான் தரேன். சிம்பிள் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு வந்து இந்த ஹேஷ்னு கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான நம்பர் வந்து 35 அப்படின்ட்டு எனக்கு வந்து சொல்லுது. ஸோ இதுவே இந்த இடத்துல நான் ஹேஷ் கொடுக்காம நான் வேறு ஏதாவது ஒன்று தரேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன தரலாம் அப்படின்னா டாலர் சிம்பிளில் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே
என்னோட டாலர் சிம்பிள் போட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ டாலர் சிம்பிள் போட்டு ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 36 அப்படின்ட்டு வந்து நம்பர் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு சிம்பிளுக்குமே ஒவ்வொரு ASCII வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இதுவே இப்போ சிம்பிள்ஸ் கொடுக்காம நம்ம வந்துட்டு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ORD அதில் வந்துட்டு நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா 1க்கான வேல்யூ என்னன்னு செக் பண்ணுறேன். ஸோ 1க்கான வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 49 வந்திருக்கு. ஸோ 1க்கான நம்பர் வந்து 49 தானே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம சார்ட்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து 49 தான் இருக்குது. ஸோ 1க்கான ஈக்குவலண்டான ASCII வேல்யூ என்ன அப்படின்னா அது வந்துட்டு 49. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பைத்தான் கோட் யூஸ் பண்ணி ஒரு கேரக்டருக்கோ இல்லை ஒரு வேல்யூக்கோ இல்லை ஒரு சிம்பிளுக்கோ நம்ம வந்துட்டு ASCII வேல்யூ என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வரலாம். ஸோ என்ன டவுட் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரை தான் கொடுத்து செக் பண்ணணுமா, ஒரு வேர்டாக கொடுத்து செக் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தாராளமாக செக் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு வேரியபிள் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த கூட நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது ஃபஸ்ட் என்கிட்ட ஸ்ட்ரிங் கேட்குது. நான் ஹலோ அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு நான் என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு தந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி கெட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி என்னோட ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த லைன் பிரகாரம் கெட்டில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் ஹெலோனுங்கிற வேல்யூ வந்து இருக்கும், ஹெலோனுங்கிற ஸ்ட்ரிங் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ இன் கெட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் லூப்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும், அடுத்தடுத்து வந்து ஐட்ரேட் ஆகிட்டு போகிறதுக்காக தான் நம்மளுக்கு ஃபார் லூப் யூஸ் ஆகும். ஃபார் லூப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் இந்த ஐ எங்கே பாயிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஹெச்சை தான் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ செகண்ட் அடுத்து வந்து ஃபார் லூப்புக்குள்ளே வரும். ஸோ கோட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல்ஸ் டு ORD ஆஃப் ஐ அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ORD ஆஃப் ஐ அப்படின்னா கேரக்டர் நம்ம தரோமோ அதுக்கான ASCII வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ORD ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த ORD ஆஃப் ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா ஐயில் வந்து ஹெச் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ORD ஆஃப் ஹெச் கால்குலேட் பண்ணும். ஸோ ஹெச்சோட ASCII வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும். ஹெச்சோட ASCII வேல்யூவை கால்குலேட் பண்ணி என்ன வேல்யூ வருமோ அதை எங்கே ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா இந்த கோடில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ ஹெச்சோட ASCII வேல்யூ வந்துட்டு 104. இப்போ கோடில் என்ன இருக்கும் அப்படின்னா 104ங்கிற வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அடுத்த லைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் கோட் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ கோடில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூவை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ திரும்ப ஃபார் லூப்புக்குள்ளே போகும், ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐ வந்து இப்போ ஈயை பாயிண்ட் பண்ணும், திரும்ப அதே மாதிரி ORD ஆஃப் அடுத்த லெட்டர் வந்து செக் பண்ணும். அடுத்து செக் பண்ணும்போது ORD ஆஃப் இ வந்து என்னன்னு பார்க்கும்போது இதோட ஈக்குவலண்ட் வேல்யூ வந்துட்டு 1. ஸோ இந்த ஒன்னை வந்துட்டு நம்மளுக்கு கோடில் சேவ் பண்ணும், திரும்ப இங்கே வந்துட்டு இந்த கோடில் இருக்கிறத நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லா ஸ்ட்ரிங்குக்குமே இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஹெச்சுக்கு, இது ஈக்கு, இது எல், இது வந்து ஓக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லூப்பாக ஐட்ரேட் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை. பிகாஸ் வந்துட்டு இந்த இடத்துல வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. எந்த லெட்டருக்கு எந்த நம்பர் வந்தது நம்மளுக்கு கிளியராக இல்லை இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெலோனுங்கிற வேர்டுக்கு எனக்கு வந்து அவுட்புட் வேணும் அப்படின்னா இது எனக்கு எப்படி கொடுத்துருக்குன்னா சிம்பிளாக எனக்கு 104, 101, 108, அதுக்கப்புறம் திரும்ப 108, 111 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் எந்த லெட்டருக்கு எந்த ASCII கோட் என்னால் கரெக்டாக பார்த்தோன்னே என்னால் மேட்ச் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதே அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ ஹெச்னுங்கிற லெட்டருக்கு 104, அப்புறம் ஈங்கிற லெட்டருக்கு வந்துட்டு 101, அப்புறம் எல்லுக்கு வந்துட்டு 108, திரும்ப எல்லுக்கு வந்துட்டு 108, அதுக்கப்புறம் ஓக்கு வந்துட்டு 111. ஸோ அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஹெச்சோட ASCII வேல்யூ 104, ஈக்கு வந்துட்டு 101, இந்த மாதிரி நம்ம விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ இப்போது இந்த மாதிரி அவுட்புட் வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு வருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதே கோடு தான், இந்த கோடில் லாஜிக்கில் எந்த மாடிஃபிகேஷனும் நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதே கூட காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன்.
இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட அதே மாதிரி ஸ்ட்ரிங் கேட்குது. நான் வந்துட்டு ஹெலோன்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாம் எந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எழுதணுமோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் பெருசாக எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ணல. முன்னாடி கோடில் ஜஸ்ட் கோடில் என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐயில் என்ன இருக்கோ அந்த ஐயை வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் ஒரு டேப் ஸ்பேஸ் கொடு. ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறமேட்டு கோடில் என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐயில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹெச்சை தான் போய் பார்க்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஐயில் வந்துட்டு ஹெச் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டேப் ஸ்பேஸ் நம்ம வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ டீக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 4 ஸ்பேசஸ் வந்து விட்டுரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ கோடில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ கோடில் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி அதோட ASCII வேல்யூ இருக்கும் இல்லையா 104. அந்த 104 நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப அதே மாதிரி ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஈக்கு போகும். ஸோ டேப் இருக்கனால ஒரு டேப் ஸ்பேஸ் வந்துடும். கோடில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்மேட்டடான அவுட்புட் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய ASCII கோட் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் ஒரு வேல்யூ அதாவது ASCII கோடு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ஈக்குவலண்டான கேரக்டரை எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 97 அப்படின்னா அது வந்துட்டு ஸ்மால் ஏக்கான ASCII கோடு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா CHR of 97 கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்மாலே வந்துட்டு எனக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா CHR அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம நியூமரிக்கல் வேல்யூஸ் தான் கொடுக்கணும். அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ASCII கோட் 97 கொடுத்துருக்கேன். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். ஸோ அதனால் அவுட்புட் வந்து எனக்கு A அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இதுவே இந்த இடத்துல நான் என்ன தரேன் அப்படின்னா அடுத்த நம்பர் வந்து நம்ம தரலாம். ஸோ CHRக்குள்ளே 97க்கு பதிலாக 98 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து B அப்படின்ட்டு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நாம் நம்பர்ஸ் கொடுக்குறதுனா கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன நம்பர் தரேன் அப்படின்னா 49 கொடுத்துட்டு நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ 1க்கு ஈக்குவலண்டான ASCII நம்பர் வந்துட்டு 49 அப்படின்னு நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிள் உங்களுக்கே தெரியும். ஸோ ORDக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே 1 கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 49 வரும். ஸோ இந்த 2 கோடு மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நம்பருக்கான ASCII வேல்யூவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ORD ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ASCII வேல்யூ வந்து நம்மளுக்கு வரும். இதுவே ஒரு ASCII வேல்யூக்கான கேரக்டரோ இல்லை நம்பரோ என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த CHR ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அதோட ஈக்குவலண்டான நம்பர் என்னங்கிறத நம்மளுக்கு பைத்தான் கோட் டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ASCII கோட்னா என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தான் கோட் யூஸ் பண்ணி நாம் எப்படி ஒரு கேரக்டருக்கோ இல்லை ஒரு சிம்பிளுக்கோ இல்லை ஒரு நம்பருக்கோ எப்படி ASCII கோட் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுங்கிற கான்செப்ட்டும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.